சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் தற்போது உள்ள உண்மையான அரசியல் நிலவரப்படி சட்டப்பேரவையில் வைத்து விஜய் அவர்கள் எடுத்த உறுதிமொழி என்ன? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அனைவருத்து இடங்களிலும் போய்கொண்டிருக்கிறது. முதல்வர் விஜய் தமிழக சட்டப்பேரவையில் உறுப்பினராக இல்லை, அவர் எம்எல்ஏவாக பதவியேற்று சட்டப்பேரவையில் உரையாற்றியதாக அதிகாரப்பூர்வமான தகவல்களும் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் சட்டப்பேரவையில் வைத்து விஜய் எடுத்த உறுதிமொழி, உதயநிதியின் ரியாக்ஷன், சட்டப்பேரவையில் விஜய் பேசியது போன்றவை தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய ஒரு கற்பனை காட்சிகள் மட்டுமே. ஆனால் அது உண்மையான சில விஷயங்கள் கிடையாது. ஆனால் விஜய் தனது அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் தொடர்ந்து சில முக்கியமான கருத்துக்களை கூறிக்கொண்டுதாங்க இருக்கிறார். அவற்றை அடிப்படையாக கொண்டு மக்கள் அதிகமாக பேசக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? விஜய் தனது அரசியல் அறிமுக உரைகளில் தமிழக மக்கள் பயமின்றி வாழ வேண்டும், அரசியல் அதிகாரத்திற்காக அல்ல சேவைக்காக இருக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை அனைவராலும் வலியுறுத்தப்பட்டும் தாங்க வந்து கொண்டிருக்கிறது. ஆதரவாளர்களும் இதை பகிர்ந்து கொண்டும் தான் இருக்கிறார்கள். குறிப்பா இளைஞர்கள் அனைவரும் அரசியலில் நேர்மையாக வர வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறாராம். ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் தேவை, சாதாரணமான மக்களின் குரல் கேட்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை தொடர்ந்து அவர் முன்வைத்துக் கொண்டும் தான் இருக்கிறார். அவரது ரசிகர்கள் இதை ஒரு புதிய தலைமுறை அரசியல் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. அதே ஒரு நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இது இன்னும் முழுமையான கொள்கை அரசியலாக மாறவில்லை என்று அனைவராலும் விமர்சிக்கப்பட்டு கொண்டு தாங்க இருந்து கொண்டிருக்கிறது. விஜய் எடுத்ததாக பேசப்படக்கூடிய உறுதிமொழிகள் என்ன தெரியுமா? தமிழக மக்களின் நலனுக்காக செயல்படுவேன், இளைஞர்களின் எதிர்காலத்தை முன்னேற்றி கொடுப்பேன், ஊழல் மற்றும் தேவையில்லாத விஷயங்களை நான் தடுத்து நிற்பேன், அதற்கு எதிராக மாறுவேன் என்பதையும் கூறினார். கல்வி வேலைவாய்ப்புல முக்கியத்துவத்தை கொடுப்பேன், மக்கள் பயப்படும் அரசியல் கிடையாது, மக்கள் பேசக்கூடிய அரசியல் வேண்டும் என்பதை நான் எடுத்துக் கொடுப்பேன் என்பதையும் அவர் பேசுகையில் கூறினார். உதயநிதி குறித்து பேசப்படக்கூடிய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் இடையே அரசியல் போட்டி எதிர்காலத்தில் உருவாகலாம் என்று அரசியல் விவாதங்கள் அனைவராலும் இதுவரைக்கும் கூறப்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது. இதனால் சமூக வலைத்தளங்களில் விஜய் பேசும்போது உதயநிதி இப்படி பார்த்தார், அவர் அமைதியாக இருந்தார், சிரித்தார் போன்ற பல வீடியோக்கள் மற்றும் எடிட் செய்யப்பட்ட சில கிளிப்புகளும் இதுவரைக்கும் பரவி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவற்றை பெரும்பாலானவர்கள் அதிகாரப்பூர்வமான அரசியல் சம்பவங்கள் கிடையாது என்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் திமுக மற்றும் விஜய் அரசியல் தரப்புகள் தற்போது ஒருவரை ஒருவர் கவனித்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? விஜய்க்கு இளைஞர்களின் ஆதரவு உள்ளது. திமுக இளைஞர்கள் வாக்குகளை பாதுகாக்க முயற்சிக்கிறது. 2026 தேர்தல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாகவே அனைவரிடமும் மாறியது. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட விஷயங்களும் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனால் நடந்தது என்ன, இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதனை பற்றி இந்த தகவல்கள் ஏன் இப்படி பரவி கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய அரசியல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.